தோல்விகள் முடிவு கிடையாது. இயக்குனர் ராஜகுமாரன் தொடங்குன புது பிசினஸ். வாழ்க்கையில ஒரு துறையில நாம எவ்வளவு உழைச்சாலும் சில நேரங்கள்ல நாம எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம போலாம். ஆனா அப்படிப்பட்ட தருணங்கள்ல துவண்டு போகாம புதிய பாதைய தேடி போறதுதான் உண்மையான வெற்றி. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு கதை தான் இயக்குனர் ராஜகுமாரனோடது. "நீ வருவாயென", "விண்ணுக்கும் மண்ணுக்கும்" மாதிரியான அழகான படங்கள இயக்குனவர் தான் ராஜகுமாரன். சினிமா உலகத்துல பிரபலமான இயக்குனரா திகழ்ந்த ராஜகுமாரன், தான் இயக்குன படத்துல நடிச்ச நடிகை தேவயானிய காதலிச்சு கரம் பிடிச்சாரு. படங்களின் மூலமா பெரிய அளவுல புகழ் பெறாட்டியும் கூட, வாழ்க்கையில நேர்மையும், உறவுகள மதிக்கக்கூடிய ஒரு மனிதராவும் அவர் வாழ்ந்துட்டு வராரு. சமீபத்துல ஒரு பேட்டியில அவர் பேசின வார்த்தைகள் எல்லாரையுமே நெகிழ வச்சிருக்கு. "திரைத்துறையில 40 வருஷங்களா இருக்கிறேன். ஆனா இந்த 40 வருஷங்கள்ல வருஷத்துக்கு 1,00,000 அப்படின்னு 40,00,000 கூட நான் சம்பாதிக்கல" அப்படின்னு அவர் மனம் திறந்து பேசினாரு. திரையுலகத்துல இருக்கக்கூடிய நெறைய பேரும் கண்டிடாத ஒரு நேர்மையான வெளிப்பாடு இது. கஷ்டங்கள் ஒருத்தர முடக்கி போடாது. புது முயற்சிகளுக்கு தூண்டுகோலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ராஜகுமாரன் ஒரு உதாரணம். தான் சினிமா துறையில பெரிய வருமானம் ஈட்டல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவரு துவண்டு போகல. மாறா தன்னம்பிக்கையோட இமயா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது பிசினஸ ஆரம்பிச்சிருக்காரு. தான் சொந்தமா வளர்க்கக்கூடிய செடிகள்ல இருந்து 100% இயற்கை முறையில அழகு சாதன பொருட்கள உருவாக்கி அத சந்தைப்படுத்த தொடங்கியிருக்காரு. இது வெறும் பிசினஸ் மட்டும் கிடையாது. அவரோட கஷ்டமான வாழ்க்கைக்கு பின்னாடி அவரோட தோட்டத்துல இருந்து பிறந்த ஒரு புதிய கனவு. தன்னோட தயாரிப்புகள விக்கிறதுக்காக அவர் ஒரு சின்ன ஸ்டால போட்டு மக்கள் கிட்ட நேரடியா பேசி விற்பனை செஞ்சது அவரோட தன்னடக்கத்த காட்டுது. இன்னைக்கு சினிமாவுல மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் பல பிரபலங்கள் வெற்றி கொடி நாட்டிக்கிட்டு இருக்காங்க. நடிகை நயன்தாரா, அப்புறம் விக்னேஷ் சிவன், நடிகை ஸ்நேகா, அப்புறம் பிரசன்னா, கவிஞர் ஸ்நேகன், அப்புறம் கன்னிகா மாதிரியானவங்க சினிமா புகழ தாண்டி தொழில்லயும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட உழைப்பாளி கலைஞர்களோட வரிசையில தன்னோட நேர்மையான உழைப்பால ராஜகுமாரனும் இணைஞ்சிருக்காரு. அவரோட இந்த முயற்சிக்கு நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, ஒரு மனுஷனோட உண்மையான உழைப்பு எப்பவுமே வீண் போகாது அப்படிங்கிறத ராஜகுமாரனோட இந்த புது பயணம் நமக்கு உணர்த்துது.